கிரகணம் வருது இப்போது. கிரகண காலத்தில் தர்ப்பணம் வந்துடுறது. இந்த தர்ப்பணமும் அந்த தர்ப்பணத்தையும் எப்படி பண்ணுறது? அதே மாதிரி கிரகண காலத்தில் சிரார்த்தம் வந்துட்டுனா அதனுடைய கோட்பாடு எப்படி? கிரகண காலம்ங்கிறது அலபிய யோகம், கிடைக்காத ஒரு புண்ணிய காலம். எப்போ வரக்கூடிய புண்ணிய காலம், நித்தியமாக புண்ணிய காலம் வர்றது மாதிரி அல்லாது. சூரிய கிரகணமும் சந்திர கிரகணமும் அபூர்வமாக வரக்கூடியது, நிரந்தரமாக இருக்காத ஒரு சப்ஜெக்ட். அந்த ரெண்டு கிரகணம் வருவது தர்மசாஸ்திரம் கிரகணத்துக்கு ஸ்நானம் பண்ணு, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணு சொல்லியிருக்கு. அநேகமாக சந்திர கிரகணம் ராத்திரியில் தான் வரும். அதனால் ராத்திரியில் சந்திர கிரகணத்தில் ஸ்நானம் பண்ண சொல்லிட்டு சந்திர கிரகணத்தில் தர்ப்பணம் பண்ண சொல்லிட்டு, அதே மாதிரி சூரிய கிரகணம் பகலில் தான் வரும். பகலில் கிரகணம் ஆரம்பிக்கிறது ஒரு ஸ்தானம், ஸ்பர்ச காலத்தில் மோட்ச காலத்தில் ஒரு ஸ்தானம் அப்படின்னு பண்ண சொல்லியிருக்கு. அதுலேயும் சிராத்தம் பண்ண சொல்லியிருக்கு. சாத்தம் பண்ணி தானங்களை சொல்லியிருக்கு, ஜபஹோமங்கள்லாம் சொல்லியிருக்கு, எல்லாமே சொல்லியிருக்கு. அந்த சாத்தங்கள்லாம் அதிலே தான் நடத்தணும். அந்த வேளையில் குளிக்கிறது சாத்தம் நடத்துறது விசேஷம் அப்படின்னு வச்சிருக்கு. ஏன் அதுக்கு என்ன அப்படி ஒரு யோகம்? அந்த காலத்தில் குழி என்ன சொன்னார் அப்படின்னா, கிரகணத்தில் ஒரு அசுத்தி நம்மள்கிட்ட வருது. எந்த மாதிரி அசுத்தி? சூரியன் நித்தியம் மேகத்தில் மறையறான், இருந்தாலும் அந்த கிரணம் வெளியில் மேகம் வழியாக வந்து பல இடத்துல பரவி அதனுடைய ரிஃப்ளெக்ஷன்லேயே நமக்கு எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. நாம் கெட்டுப்போலே நம்ம மேகம் மூட்டமாக இருந்தால் கூட கிரணங்கள் அதனுடைய பவர் வெளியில் பரவது தடுக்கப்படலை. ஆனால் கிரகண காலத்தில் தன்னுடைய கிரணத்தை நீர் வீசி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற காலத்திலேயே திடீர்னு ஒரு மரம் வந்து அத்தனை கிரணங்களும் நின்று போகிறதே இல்லையோ. அப்போது இந்த லோகத்தில் கிரணத்திலே விளைய வந்துகிட்டு இருக்கிற ஜீவராசிகளில் திடீர்னு அந்த கிரணம் மறைஞ்சு போனதுனால ஒரு விகாரம் உடம்பில் வருது. திடீர்னு அந்த இது போச்சு. எப்போவுமே ஒன்று வச்சுக்கோ, திடீர் குளிரும் திடீர் உஷ்ணமும் உடம்பை பாதித்தா உடம்புக்கும் மனசுக்கும் விகாரம் வரும். வராது இருக்காது. திடுப்புற குளிர் அதிகமாச்சுன்னா விகாரம், திடுப்புற சூடு அதிகமானா விகாரம். இப்போது பகலாக இருக்கிறது பகல்லே இல்லாமல் திடீர்னு ராத்திரி வந்து கொடுத்தோன்னா வரக்கூடாத வேளையில் ஒரு ராத்திரி வந்து அப்படி ஆயிடுத்து. நித்தியமாக பகல் இருக்க வேண்டிய இடத்துல ஒரு ராத்திரி வந்து, அதனால் சரீரத்துக்கு அது பாதகத்தை கொடுக்கும். அந்த பாதகம் கொடுக்கறதுனால என்ன பண்ணுறார்? அந்த பாதகம் வராது இருக்கிறதுக்கு சரீரத்தில் வேறு ஆக்ஷன் எல்லாம் இல்லைன்னு பண்ணி கேவலம் மானசிகமாகவும் சரீரத்துக்கு மனசுக்கும் நல்லதை கொடுக்கும்படியான முன்னோர்களுடைய ஆராதனைங்கிறதான சாமானியமான ஒரு காரியங்களை கொடுத்து சரீரத்தோட மனசோட சம்பந்தப்பட்டு வேற எங்கேயோ மாற்றி இருக்கிற போது இந்த சரீரத்தில் இருக்கிற உபாதைகளை விளக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்குது. அதனால் அந்த சமயத்தில் முதல்ல குளிக்கலாம். ஸ்பர்சம் ஆகிற போது அந்த வேளையில் குளிச்சாச்சுன்னா ஏற்கனவே இந்த சூட்டில் இருக்கக்கூடிய நிலை மாறி இன்னொரு நிலைக்கு அவன் வந்து விடுறான். உடனே அந்த வேளையில் வேறு காரியத்தில் ஈடுபடாத, அதாவது மற்ற காரியத்தில் இந்திரியங்களை பிரவர்த்தம் பண்ணாக்கா அந்த இந்திரியங்களெல்லாம் ரொம்ப சோர்வு அடையும். அதனால் மனசுக்கு மட்டும் இடத்த கொடுத்து ஸ்ரத்தையோடு எதிரியோ ஏற்படுத்தி அந்த கர்மாவை மட்டும் பண்ண வச்சு விட்டா அந்த மறுபடியும் இந்த கிரணம் வெளியில் வருவது மறுபடியும் ஒரு ஸ்தானம் பண்ணி வந்து விட்டா இவனுக்கு எந்த விதமான இடையூறும் இல்லாத போகிறதுங்கிறதுனால தர்மசாஸ்திரம் ஸ்தானத்தையும் பிதிர்கர்மாவையும் சொல்லிட்டு அப்படி வச்சிருக்கு. அது என்ன எப்படி ஒரு காரணம் சொல்கிறேன் பாருங்க. இந்த சந்தியாமந்திரத்தை சொல்கிற போது அது என்ன சொல்லும்னா, சந்தியா காலத்தில் தூங்கப்படாது, சாப்பிடப்படாது, அரட்டை அடிக்கப்படாது, வேதத்தை அத்தியனம் பண்ணப்படாது, சீட்டாடின்னு இருக்கக்கூடாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடப்படாது, இப்படியெல்லாம் இப்படியெல்லாம் பண்ணப்படாதுன்னு சொன்னோடனே என்ன இது ஒன்றுமே பண்ணப்படாதுன்னு சொல்லிவிட்டே, ஆமாம் ஒன்றுமே பண்ணாததானே இருக்க, இந்த வேளையில் சந்தியாவந்தனம் பண்ணு சொல்லும். அதனால் விவகாரத்தெல்லாம் விட்டு உன்னுடைய ஆத்மீகமான சிந்தனையை மட்டும் பயன்படுத்துறதுக்கு சந்தியா காலத்தை பயன்படுத்து. இவா சொல்கிறா சந்தியாவந்தனம் பண்ண வேளையில் ஏகப்பட்ட காரியம் வருது, நேரம் இல்லையேங்கிறான். தர்மசாஸ்திரம் என்ன தெரியுமோ, உன்னுடைய எந்த வேலையும் இல்லாத ஒரு வேலையை தான் நானே சந்தியாவந்தனத்தை சொல்கிறேன், அதுலேயே நீ ஒரு வேலையை கொண்டு வந்து வச்சு அதையும் விரட்டுறேன்னு கவலைப்படுறது. நீ சாப்பிடப்படாது, தூங்கப்படாது, வேதத்தை புதுசாக அத்தியனம் பண்ணப்படாது, சீட்டாடப்படாது, குடிக்கப்படாது, ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை சச்சரவுப்படாது, இதெல்லாம் நீ பண்ணக்கூடாத வேலை, உன்னுடைய ஆரோக்கியத்துக்கு கெடுதல். அதனால் நீ பேசாதிருக்க,
அந்த பேசாதிருக்கிற வேளையில் சந்தியாவதனம் பண்ணுன்னு அதுக்கு அழகாக ஒரு இடத்த கொடுத்தது. நீ கட்டிக்காரத்தனமா எல்லா காரியத்தையும் அந்த சந்தியாவதன்ற இடத்துல வச்சுட்டு எனக்கு நேரம் போலேன்னு அங்கலாய்க்கிறது எப்படி கரெக்டாக இருக்கும்? அந்த மாதிரி சொல்லியிருக்க. அது மாதிரி கிரகணத்தில் நீ ஒன்றும் பண்ண முடியாது. சரீரம் தளர்ந்து விடும், மனசும் கெட்டு போயிடும், வேறு விவகாரமும் பண்ண முடியாது. ராத்திரி சமயம் பகல்லே ராத்திரி மாதிரி வந்து கொடுத்து. இப்போ உன் மனசும் சரீரமும் நன்னா இருக்கணும்னா ஆரோக்கியத்துக்கு எல்லாத்தையும் மறந்து ஒரு குறிப்பிட்ட பிதற்களை ஆராதனம் பண்ணி தேவனை ஆராதனம் பண்ணி ஆத்மீகமான சிந்தனையில் மாற்றி விட்டுவிட்டா இந்திரியங்களுக்கு உபரதி வந்ததுனால சாமான்யமாக அடங்கி இருக்கிறதுனால காமக்ரோதங்களுக்கு இடமில்லாத போகிறதுனால சேஷ்டைகள் இல்லாத போது அந்த மனசு ஒரு இடத்துல ஈடுபடும் போது அந்த வேலையில் இருக்கக்கூடிய இடையூறு இந்த சரீரம் தாக்கு பிடிச்சிருந்து வெளியில் வந்துவிடும். அது குளித்து வந்த உடனே மறுபடியும் வந்தாச்சுன்னா நன்னாகும். அதனால் அதுக்கு சிராத்தம் பண்ண வேண்டியது ரொம்ப கரெக்டு. மந்திரத்தை ஜபிக்கலாம், தானம் கொடுக்கலாம், நல்ல காரியங்களை பண்ணலாம். அதில் எல்லாம் வேறு காமக்ரோதங்கள் இல்லை. அதெல்லாத்தையும் அந்த இடைவெளியில் பண்ண சொல்லியிருக்கு. அது ரொம்ப கரெக்டு. ஏன்னா கிரணங்களை மொத்தத்தையும் லோகத்துக்கு வராத பண்ணுறது அது. மற்ற மறைவெல்லாம் ரிஃப்ளெக்ஷனில் கிடைக்கும், இது அதுவும் கிடைக்காது. அதனால தான் கிரகணம் இருக்கும்போது சர்வத்திர வளர்ச்சியை குன்றி போயிடும், எல்லா இடத்துலையும் வளர்ச்சி குன்றிவிடும். கிரகண காலத்தை பறவைகள் தெரிஞ்சுக்கும். கிரகண காலம் வந்த உடனே பறவைகள் இருட்டி கொடுத்து நினச்சி வீட்டுக்கு திரும்புறது அது எப்படி தெரிஞ்சதுக்கு? அப்போ அவளுடைய மைண்டில் ராத்திரி வந்ததுங்கிற நினைப்பே அதுக்கு வருது. நாம் புத்திசாலியாக இருக்கிறதுனால பிற்பாடு கிரணம் வரப்போகிறதுன்னு சிந்தனை இருக்கிறதுனால மனசும் இருக்கிறதுனால நாம் தெரிஞ்சுக்கொண்டோம். அது தெரிஞ்சுக்காதே சேஷ்டை பண்ணுறது. அப்போ ராத்திரியில் இருக்கக்கூடிய ஒரு நடைமுறை மனசுக்கு வருதுங்கிறதுனால இஞ்சி அது வரும். நமக்கு வேணால் கண்ணுக்கு புலப்படலையே தவிர அந்த வேளையில் இந்த மாதிரி முன்னோர்கள் ஆராதனையும் அதே சமயத்தில் பகவத் ஆராதனையும் மந்திரோபதேசங்களும் இதெல்லாம் பண்ணிட்டு தான தர்மங்களையும் பண்ண வேண்டிய ஒரு காலமாக தர்மசாஸ்திரம் ஒரு இடம் மாற்றி கொடுத்துருக்கு. ஆயுர்வேதம் என்ன சொல்லும் தெரியுமா? எப்போ அந்த சக்தி வெளியில் வரலையோ உன்னுடைய ஆகாரம் சாப்பிட்ருந்தேன்னா இந்த கிரணங்கள் வராததுனால ஜீரணமாகாது, அது அப்படியே கிடக்கும். ஜீரணம் ஆகாரம் போனால் மறுநாளைக்கு அஜீர்ணம் வரும். அதனால் அந்த வேளையில் ஆகாரம் இருக்கப்படாது, இருந்தால் அவருடைய சுகாதாரம் பாதிக்கும், அதுவும் சொல்கிறது. அதனால் கிரகண காலத்தில் தர்ப்பணம் சாத்தம் அதே மாதிரி குழி இதெல்லாம் பண்ணியாகணும். ஸ்தானமும் வேணும். எப்போ வருதோ அதுக்கு கிரகணத்துக்கு அப்புறம் தான் போஜனம் பண்ணலாம், முன்னாடி போஜனம் பண்ணக்கூடாது. அவள் என்ன சொல்கிறா, சந்திர கிரகணம் வந்தால் 3 யாமத்துக்கு முன்னாடி ஆகாரத்தை நிறுத்தி விடும். சூரிய கிரகணம் வந்தால் 4 யாமத்துக்கு முன்னாடி ஆகாரத்தை நிறுத்தி விடும். ஏன்னு கேட்டால் ஆகாரத்தோடு இருந்தேன்னா அப்போ ஸ்நானம் பண்ணி இந்த கர்மாலாம் பண்ணுறதுக்குள்ளே சுறுசுறுப்பு இருக்காது. உள்ள ஆகாரம் போய் ஒரு மெத்தரத்தை கொடுத்துன்னா சோம்பேறித்தனம் வந்த உடனே உற்சாகம் குறைஞ்சி போய் அதில் திருப்தி இருக்காது, சுறுசுறுப்பாக வேலை செய்கிறதுக்கு அது கெடுக்கும். ஆகாரம் எப்போவுமே ஒரு உண்டை ஜாஸ்தியாக போயிடுதுன்னா நான் கொஞ்சம் படுத்துக்கிறேன், ரெஸ்ட் எடுத்துட்டு அப்போ வரேன்னு நாமே சொல்லுவோம் ஆகாரம் இருந்தால். அதனால் ஜீரணமாகாத ஆகாரம் அந்த வேளையில் இருந்து விட்டால் கர்மாவில் இருக்கிற ஸ்ரத்த குறையிறதுங்கிறதுக்காக ஆகாரத்தை குறைக்க சொல்லித்தரும். ஆனால் இப்படி சொல்கிறதே எல்லாருக்கும் சொல்லலை, அது விதிவிலக்கு கொடுத்துட்டு. சின்ன குழந்தை ஆகாரம் கொடுக்கலாம், உடம்பு சரியில்லை ஆகாரம் கொடுக்கலாம், கர்ப்பவதியாக இருக்கா ஆகாரம் கொடுக்கலாம், இவள் வயசானவன் அவனுக்கு ஆகாரம் கொடுக்கலாம், அவன் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றவன். அதனால் அவள்லாம் ஆகாரத்தெல்லாம் சாப்பிடலாம், அவளுக்கெல்லாம் நல்ல கிருஷ்ணபுஷ்டாங்கிறா கெட்டிக்காரனா எத்தனை நாளையும் தாங்கும் சொல்கிறவன்லாம் ஆகாரத்தை சாப்பிடவே விடாது. அதனால் அன்றைக்கே சாப்பிட்டா எல்லோரும் பண்ணுறாளே நீங்கள் சொல்லுவீள். நீங்கள் எனக்கு சொல்லுவீள் இந்த தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் ஏதோ ஒப்புக்கு சொல்லியிருக்கு, அதில் ஒன்றும் நம்ம நேரடியாக நம்முடைய சரீரத்தில் பாதிப்பே இல்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீள். எப்படி சொல்கிறீள் தெரியுமா? அன்றைக்கி சமையல் பண்ணுறாளே சாப்பிட்றாளே நல்லவனும் சாப்பிட்றான், ஸ்நானமே பண்ணிக்கலே, அவனும் நன்னா தானே இருக்கேன்னு நீங்கள் சொல்கிறீர்கள். இதில் என்ன வேடிக்கைன்னா எந்தெந்த சரீரத்தில் சக்தி இருக்கிற போது அதை தாங்கிற மாதிரி இருக்கிற வரைக்கும் இந்த அபத்தியங்கள் அவனை தற்காலம் அதை காத்துக்கிட்டு இருக்கும். அது போக போக அந்த அபத்தியம் ஒரு ரோகத்தை கொண்டு வரும். இவன் சொல்கிறது குறிப்பிட்ட சில பேர் தான் சாப்பிட்டதுனால உடம்புக்கு வந்த பேர் பல பேர். அதனால் ஒரு சின்ன இடைவெளியில் 4 பேருக்கு இல்லைங்கிறத எல்லாருக்கும் இருக்காதுங்கிற மாதிரி இடம் கொடுக்கிறது. பல பேருக்கு அந்த பாதிப்பு இருக்கிற போது பாதிப்புன்னு தான் எடுத்துக்கணுமே தவிர பாதிப்பு இல்லாத 10 பேரை காமிச்சு எல்லாருக்கும் பாதிக்காதுன்னு சொல்கிறது சரியாக வராது. ஏன்னு கேட்டால் ஒரு சின்ன திருஷ்டாந்தம் சொல்கிறேன். இப்போது நம்ம ஊர்லேயே
ஒரு ஆஸ்பத்திரி இருக்குது தண்டையார்பேட்டையில். அது வந்து கால்ரா ஆஸ்பத்திரின்னு பழைய காலத்துக்கு அதுக்கு பேர். அந்த இந்த அம்மை போட்டுனா அம்மை வந்து விட்டா அங்கே ஒன்றை போடுவா, கால்ராவும் போடுவா, அப்படி வழக்கம். அங்கே அந்த பார்த்துக்கிறதுக்கு நிறைய நர்ஸுகள் இருக்கா, டாக்டர்கள்லாம் இருக்கா. பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் போகிறான். 10 பேர் போன உடனே ஒரு 5 பேருக்கு மறுபடியும் கால்ரா வந்து கொடுத்து. அதே மாதிரி போய் பார்த்தா 2 பேருக்கு அம்மை போட்டுது. ஆனால் போனவா 15 பேர். ஆனால் 2-3 பேருக்கு தான் மற்றவாளுக்கு வரலை. இந்த மற்றவாளுக்கு வரலைங்கிறத காரணமாக வச்சு சாங்கராமிக ரோகம் வராது. டாக்டர்லாம் போகிறாளே அவள் கொண்டும் வரலையே, நர்ஸு போகிறாளே அவள்களும் போகிறே, நான் போனேனே வரலையே, இப்படி சொல்லப்படாது. போய் வந்தவா எத்தனை பேர் இருக்கா? அப்போ வர்றது தெரிஞ்சா அதுக்கு இடம் கொடுத்து வராத பண்ணணும். அதனால் கிரகணத்தில் சாப்பிட்டா வராது, நிறைய சாப்பிடலாம், எப்படி வேணால் பண்ணலாம், இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் ஒன்று வராதுங்கிறது நம்ம எடுத்துக்க முடியாது. ஏன்னா கிரகணத்தினுடைய காலத்தினால் இருக்கிற தாக்கம் சில சரீரத்தையும் மனசையும் பாதிக்கிறதுன்னு எப்போ இருக்கோ அது ஆற பாதிக்கிறது நமக்கு தெரியாததுனால, பாதிக்கிறதுங்கிறதுனால எல்லாருமாவே அதை கட் பண்ணி இருக்கிறது தான் வேணும். பாதித்ததுக்கு அப்புறம் இவனை பாதிச்சது இல்லாதவன், பாதிக்காததுக்கு அப்புறம் தான் இவனுடைய சரீர விடவுக்கு தெரியறது. அப்படி பரீட்சை பண்ணப்படாது. அதனால் சில நடைமுறைகள் எல்லாம் தர்மசாஸ்திரத்தில் நமக்கு காரணம் தெரியாதனாலேயும் வைக்கப்படாது. இன்னொரு காரணம் சொல்கிறேன் பாருங்க. அதாவது நம்முடைய சரீரத்தில் 9 ஓட்டை இருக்குது. எப்போ வேணால் உள்ளே இருக்கிற காற்று வெளியில் போகலாம், தடஸ்தமே இல்லை, ஒன்றுக்கும் கதவும் கிடையாது. ஆனால் ரொம்ப நாளாக உசிரோடு இருக்கான். இப்படி இருக்கிறவன் இருக்கான். பெருமூச்சு விட்ட உடனேயே உனக்கு 2 கோடி ரூபாய் லாட்ரியில் விழுந்திருக்கு, நான் அப்படி நின்று போயே போயிடுத்து. இப்போ போயும் போயிடுத்து. சின்ன வயசில் போகமாட்டான்னு சொல்ல முடியுமோ? மனசை தாக்கிறது எதுன்னு பார்க்கணும், சரீரத்தை தாக்கிறது எதுன்னு பார்க்கணும். அந்த குறிப்பிட்ட மனிதன் எல்லா மனிதனும் ஒருபோல இல்லை. ரொம்ப தளர்ந்த மனசு, அல்பமான மனசு, பலமில்லாத மனசு, சரீரம் சரியா இல்லை, எந்த வியாதியும் பிடிச்சிக்கும். தாக்கு பிடிக்கிறதுக்கோ சரீரத்தை அந்த வியாதியை எதிர்க்கிறதுக்கோ எதிர்ப்பு சக்தியோ குறைஞ்சவன் இருப்பன். அப்போ எத்தனை பேர் இருக்கிறதுனால பொதுப்படையான ரூலா அதை நீ பண்ணாதே, அது தப்பு, கெடுதல் தான் என்று சொல்கிறது தான் ரைட்டாக இருக்குமே தவிர, அதில் 4 பேர் கரெக்டாக வந்து விட்டான், நான் 4 பேர் சாப்பிட்டு விட்டேன், நான் நன்னா தான் இருக்கேன்னு சொல்கிறதெல்லாம் அதுக்கு போராது. அதனால் அந்த மாதிரி ஒரு விளக்கம் தப்பு. யாரும் சாப்பிடத்தான் கூடாது, சாப்பிடாததான் இருக்கணும். நடுநிசையிலையும் சாப்பிடக்கூடாது, அந்த கிரகணம் வரோதும் சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா இன்றைக்கி தெரியாட்டா கூட அது கொஞ்சம் கொஞ்சமாக பாதித்து உடம்புல ஒரே ஒரு வியாதியை வச்சு கொலஸ்ட்ரால்னாவது வரும், அது அஜீர்ணம்னாவது வரும், உப்புசம்னாவது வரும், கேஸுனாவது வரும், தலைவலினாவது வரும். நீ இது தெரியலே தவிர இதெல்லாம் உண்டு பண்ணுறதுக்கு அது சக்தி உண்டு. நீ இன்றைக்கி சொல்லலைன்னா கூட இந்த நாளைக்கு இருக்கிற இந்த விஞ்ஞானம் ரொம்ப நாள் கழித்து இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி இந்த வேலையில் சாப்பிட்டா இப்படி ஒன்று வரத்துக்கு அவகாசம் உண்டுன்னு சொல்கிறதுக்கு நாளாகும். அது வரைக்கும் நீ காத்துக்கிட்டு இருக்கியே, இப்போ இருக்குது தெரிஞ்சுக்கிறது தான் ரைட்டு. நாளைக்கு அவன் சொல்லத்தான் செய்வன். எந்த தர்மசாஸ்திரத்த நுணுக்கங்களும் வேதத்தினுடைய தத்துவங்களும் விஞ்ஞானத்துக்கு அப்பாற்பட்டது. விஞ்ஞானம் அதை எதிர்க்கவே முடியாது. அதுக்கு நாளாகிறது கண்டுபிடிக்க. இது மாதிரி எத்தனையோ உண்டு. ரொம்ப காலம் முன்னாடி இங்கிலீஷ்காரர் இருக்கிற காலத்தில் இதில் கங்கையில் இருக்கிற ஜலம் சுத்தமாக இருக்குது, அதில் கெடுதல் இல்லை சொல்லும்போது அதை பரீட்சை பண்ணுறதுக்கு லண்டனுக்கு எடுத்துகிட்டு போய் 16 வருஷம் கழித்து இந்த சரீரத்தில் எல்லா ஜீவாணுக்களும் எல்லாம் அழிஞ்சு போயிடுறது, ஒன்றும் வளர்றதில்லை, அதனால் இது ஒசத்தியாகிறதுன்னு பின்னாடி அவன் சொல்கிறான். அன்னைக்கு வேதம் இமம்மே கங்கே யமுனே சரஸ்வதி சொல்லி வாயாலே பரிசுத்தம் இருக்கு சொல்லி கொடுத்து அவன் என்ன நினச்சிட்டு இருந்தான்? இது 2 கட்டாரா சொல்கிறது, சும்மா சொல்கிறது நினச்சிட்டு இருந்தான். இவா அந்த ஞான திருஷ்டியினாலே ஒரு பரிசுத்தத்தை நன்னா தெரிஞ்சுக்கிட்டு சொன்னதுன்னு அந்த வெள்ளக்காரனுக்கு அப்போ தெரியலை. அவன் வெற்றி பார்த்து பல ரூலுக்கு அப்புறம் இதில் இருக்கிற தப்பான அணுக்கள்லாம் வந்தால் செத்தே போய்டுறது, வளர மாட்டேங்கிறது, இந்த ஜல வசத்தின்னு எழுதினான், பேப்பர்லேயே வந்தது. அதனால் வேதத்தில் சொன்னதெல்லாம் விஞ்ஞானங்கள் கண்டுபிடிக்கிறதுக்கு பல நாள் ஆகும். உனக்கு அவ்வளோ ஆயுசு இல்லை, அது கண்டுபிடிச்சதுனா ஒத்துப்பேன்னு சொல்லி நம்முடைய சரீரத்தில் ஆரோக்கியத்தை நீயே குறைச்சிக்கிட்டேன்னா உனக்கு தான் நஷ்டம். அது பண்ணவே கூடாது. அந்த வேளையில் ஆகாரம் தடுக்கிறது ரொம்ப நல்லது. நல்ல புத்திசாலியாக இருந்து வாட்ட சாட்டமாக இருந்தால் தற்காலம் பாதிக்காது. ஆனால் இந்த அபியாசம் என்னாகும், எங்கோ ஒரு இடத்துல பாதித்து பின்னாடி வந்து நிற்கும். இல்லை எந்த ஒரு ஜீவியினுடைய ஒரு துன்புறுத்தல் நமக்கு வந்தால், கொசு கடிச்சா தள்ளினா போயிடும், மறுநாளை சொரிஞ்சா போயிடும்.
எறும்பு கடித்தா கொஞ்சம் வலிக்கும் போயிடும், மூட்டை கடித்தா கொஞ்சம் சொரியும் பெருசு பெருசாக வரும் போயிடும். இதெல்லாம் சின்ன சின்ன போயிடும். தேளு கொட்டினா ஒரு கொட்டின உடனே நேரத்தோட நேரம் இருந்தால் போயிடும். இதனுடைய விஷங்களெல்லாம் சின்னது போயிடும். நாய் கடித்தா அப்போ ஒன்றுமே இருக்காது. 10 வருஷம் கழித்து கூட அந்த உள்ளே இருக்கிறது போது போது இருந்து 10 வருஷத்துக்கு கழிச்சதுக்கப்புறம் அது வெளியில் வந்து அவனுக்கு பாதகத்தை பண்ணும். அதாவது அலக்தக விஷம் போல சர்வத்திர பரவி இருக்கு அப்படின்னு உண்டு. அதனால தான் தொப்புள்ள ஊசி போடுறான். அதனால் உள்ளுக்குள்ளே உறைஞ்சிருந்து அப்போ தென்படாமல் பின்னாடி பெரிய வியாதியாக வளர்கிறதுக்கு எத்தனையோ காரணங்கள் இருக்குது. அதெல்லாம் பின்னாடி தான் வருது. அது மாதிரி ஒரு அபத்தியம் நாள்பட பின்னாடி காரணமாக மாறும். சொல்லறது உண்டு. அன்னைக்கு போனேன் இதுக்கு கல்யாணத்துக்கு, அங்கே பஃபே நடந்துகிட்டு இருந்து, அங்கே போய் தட்டை எடுத்து காமிச்சேன் பிக்ஷை எடுக்கிற மாதிரி. ஒருத்தங்கிட்ட போனேன், அவன் ரசகுல்லா கொடுத்தான், சாப்பிட்டேன், நன்னா இருந்து. இப்படி பார்த்தேன், வீட்டில் கிடைக்காது, மறுபடியும் சாப்பிட்டேன், நன்னா இருந்து. இப்படி சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 10 நாள் கழித்து ஏறி கொடுத்து உடம்புல டயபிட்டிஸ் ஏறித்து அங்கே போய் படுத்துக்கிட்டா வந்து கொடுத்து வரலையும் சொல்ல முடியாத, அதெல்லாம் சாப்பிட்டே ஒன்றும் நன்னாலேயும் சொல்ல முடியாத. இது அதே மாதிரி நான் ஒரு இடத்துல போயிட்டே இருக்கேன், நித்தியம் எப்படி சாப்பிட்றான்னு தெரியுமா? ஒரு சின்ன டிஃபின் பாக்ஸு ஏற்கனவே சுட சுட சாத்தை போட்டாச்சு. அவனுக்கு 8:30 மணிக்கு விச பிடிக்கணும். சாத்தை அவள் போட்டாச்சு, அப்போ தான் இடக்கியிருக்கான். அதில் போட்ட உடனே அதில் ஒரு ரசத்தை இதுலேயும் விட்டா மோனே, அதில் ஒரு ஊறுகாயும் விற்றா, பட்டுன்னு மூடியாச்சு. மூடி அதை அப்படி போட்டு கொண்டு வந்தாச்சு. அவன் ஆபீஸுக்குள்ளே போனோடனே 12:30 மணிக்கு 1 மணிக்கு திறக்கிறான். ஒரு வாசனையோடு இருக்குது. அதை அப்படியே எடுத்து சாப்பிட்றான். அப்போ ஒன்றும் அவனுக்கு இல்லை. கொஞ்ச நாள் சாப்பிட்றான். அப்புறம் திரும்ப ஒரு உப்புசம் என்ன பண்ணுறதுன்னா ஒவ்வொரு டாக்டர்கிட்டையாக போகிறான். அப்புறம் ஜோசியர்கிட்ட வரான். அப்புறம் ஆயுர்வேதிட்ட போகிறான். இத்தனையும் போகிறா, உப்புசம் போகவே இல்லை, நிரந்தரமாக இருக்குது. இந்த சாப்பாடு பண்ணின வேலை இது. இந்த மாதிரி பரிசுதான் இதெல்லாம் நாம் தெரிஞ்சுக்காமல் அந்த மாதிரி வச்சுருந்து. அதனால் இப்போ வந்து இப்படி ஒரு நடைமுறை இருக்க, அதாவது நான் சாப்பிட்டேன் எனக்கு ஒன்றும் வரல அதனால் பொய் அப்படிங்கிறது ஒத்துக்க முடியாது. சாப்பிட்டாலும் வந்தவாளும் நிறைய இருக்கா. அப்போ பொதுப்படையாக இருக்கக்கூடிய ரூலாக இருக்கணுமே தவிர ஒரு குறிப்பிட்ட சாரார்னு இருக்கக்கூடாது. அது தப்புது. ஏன்னு கேட்டால் குறிப்பிட்ட சாரார்கிட்ட அவளுடைய சரீரம் சரியாக இருக்கிறதுனால இருக்கலாம். அதனால் சாப்பிடாது இருக்கிறது நமக்கு ரொம்ப நம்பிக்கைக்கு உகந்தது. அது வரும் வராதுங்கிறதெல்லாம் வேறு. சாப்பிடாது இருந்தால் நம்பிக்கை உண்டு. அந்த நம்பிக்கையை நாம் வச்சுக்கணும். அது நல்லது தான். எப்போவுமே ஒன்று வச்சுங்கோ, உடம்பை ஸ்வஸ்தமாக வச்சுக்கிறதுக்கு நாம் இருக்கணுமே தவிர அது மாறினதுக்கு அப்புறம் சிகிச்சை பண்ண ஆரம்பித்தா 2 கட்டான் ஆகிடும். ரிப்பேர் வந்தாச்சுன்னா அந்த சரீரம் 2 கட்டான் தான். ரிப்பேர் வராத பார்த்துக்கிறது தான் சாமர்த்தியம். அதனால் ரிப்பேர் வரத்துக்கு சந்தர்ப்பம் இருக்கிறதெல்லாம் நழுவப்படணுமே தவிர அதிலுமே பிரமாதமாக நம்முடைய ஞானத்தை பகிர்ந்துக்கிண்டு அதெல்லாம் தப்பு தான் ரைட்டு தான் தெரிஞ்சுக்காதே நாம் சொல்கிறது இருக்க, அது தப்பு. விஞ்ஞானம் கூட அதை கண்டுபிடிக்க முடியாது, நாளாகும். விஞ்ஞானம் சொல்லும், எப்போவோ சொல்லும். இப்போ கூட கொஞ்சம் கொஞ்சமாக சொல்கிறது. ஏதோ பேப்பரில் போட்டோன்னு ஒரு நாளைக்கு பார்த்தேன், அந்த சூரியனை சரியான கண்ணாவோட பார்க்கப்படாது, கெட்டு போகுங்கிறது. அவன் அன்னைக்கு சொல்லணும் ஒத்துக்கலை. சூரியனுடைய கிரணங்கள் கர்ப்பத்தை பாதிக்கிறதுன்னு சொல்கிறது. இப்போது கர்ப்பிணிகள் சூரியத்து கிரணத்தும் போது உள்ளே இருக்கணும்னு சொல்லணும் பரிகாரம் பண்ணிட்டு இருந்து. அதனால் பழைய காலத்தில் பரிகாரம் பண்ணுவாள்லாம் இன்றைக்கி புதுசாக அந்த விஞ்ஞானமும் ஒத்துக்கிற போது ஆமான்னு சொல்கிறதுக்கு வந்தது. பழைய காலத்தில் ஏற்றுக்கின்றதெல்லாம் தப்பு சொன்னதை கேட்டுக்கார மாமாவை கல்யாணம் பண்ணிகிட்டெல்லாம் இருந்தது. இப்போ சொன்னோன்னு எல்லாம் மாற்றிக்கிறது. இப்படி பழைய கால சித்தாந்தங்களில் என்னெல்லாம் கரெக்டாக இருந்ததோ அதெல்லாம் வேண்டான்னு சொன்னதெல்லாம் புது விஞ்ஞானத்தில் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்கிறது ஏற்றுக்கொண்டே இருக்குது. என்னுடைய சின்ன வயசில் இங்கிலீஷ்காரம் ராஜ்யபாரம் பண்ணியிருக்கிற சின்ன வயசில் அந்த 44 45 எல்லாம் எல்லாரும் இந்த குழந்தைகள் இருக்க இல்லையோ, குழந்தை பிறந்தா தாய்ப்பாலை கொடுக்காது. அவள் அப்படி இங்கிலீஷ்காரா சொல்லியிருந்தா, நீ இந்த தாய்ப்பாலை கொடுத்துட்டா அவனுடைய எவ்வளவு போயிடும், பார்வை கட்டு போயிடும், அழகு போயிடும் சொல்கிறதுனால பால் டப்பாவை நிறைய அங்கேயிருந்து வியாபாரம் பண்ணி என்னெல்லாமோ பலவிதமான பால் டப்பாக்கள் நம்ம ஊரில் வந்து நிறைய கிளாஸ்கோ மாதிரி நிறைய வந்து கொடுத்து எல்லாம் எல்லா இடத்துலையும் வியாபாரம் ஆச்சு. அத்தனை நம்ம குழந்தைகளுக்கு புட்டிப்பாலை கொடுத்து பழக்கினாதவன். அப்படி எல்லாம் பழக்கி ஆற உடனே அதே பண்ணிட்டு இருந்தது. இது எவ்வளவு இருக்கிறதா நினச்சிட்டு இருந்தது. ஏற்கனவே இருந்தாலே போராது, இதில் எவ்வளவு வந்து நிற்கலை. அதனால் பால் கொடுக்காது இருந்தது. அதுக்கப்புறம் என்னாச்சு, திரும்ப கொஞ்ச நாள் ஆன உடனே பால் புட்டி எல்லாம் போட்டு பண்ணி வியாபாரம் படுத்த உடனே அவன் என்ன பண்ணான், தாய்ப்பாலுக்கு தகுதியாரு வேறு ஒன்றும் கிடையாது, அதனால் தாய்ப்பால் தான் கொடுக்கணும், மற்றது கொடுக்காதுன்னு அவனும் டிவியில் ஒரு அம்மா பால் கொடுக்குற மாதிரி காமிச்சு அப்படி வச்சுன்னு காமிக்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ எல்லாம் தாய்ப்பால் கொடுக்கணும்.
அதனால் அவள் வியாபாரத்துக்கு பண்ண அந்த திருட்டுத்தனத்தை புரிஞ்சுக்காத இதுகள் அசட்டுத்தனமாக அதை நம்பி இப்போ தாய்ப்பால் தான் வசதி, அதுக்கு ஈடாக ஒரு பால் இருக்காது, அது எல்லாமே கெடுதல் தான் பண்ணும் அப்படின்னு விஞ்ஞானமும் சொல்ல ஆரம்பிச்சு கொடுத்து. அதனால் நல்ல புத்திசாலித்தனமாக சொல்லக்கூடியதான பிராச்சீன தர்மசாஸ்திரத்தினுடைய அறிவுரைகளை அலட்சியப்படுத்தி விட்டா நஷ்டமாக இருக்குது, நமக்கு நஷ்டம். அதனால் அதை கடைப்பிடிக்கிறது ரொம்ப சிரேஷ்டம்.